நெல்லை அம்மாச்சி சமையலில் இன்றைக்கி நெய்யப்போ தான் பார்க்க போகிறோம். இந்த கப்புக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா 2 தடவை கழுவி 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதே அளவுக்கு 3/4 கப்பு வெல்லம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாகு பதமெல்லாம் வேண்டாம், இதை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியை வடிச்சிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை வடித்து இதில் மிக்ஸரில் போட்டாச்சு. இது ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துக்கிடணும். நல்லா கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் பழத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும். ஒரு தடவை நல்லா ஸ்பூன் வச்சு அடியில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அரிசி போய் அடியில் உட்காந்துக்கிடும். இந்த பழம் எடுத்துருக்கேன். சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க, பெரிய பழமாக இருந்தால் 1 பழம் எடுத்துக்கோங்க. இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, வெல்லம் காய்ச்சி வச்சுருக்க மத்தியெல்லாம் இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அது இந்த மாதிரி பொடி பொடிசாக தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிடணும். இதை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா செவந்து வரணும். தேங்காய் நல்லா செவந்து வந்துடுது. அந்த மாவோட கொட்டிக்கலாம். கொஞ்சம் போல் எள்ளு, இந்த எள்ளையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். எண்ணெயை காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கணும் மாவு. ஒன்று ஒன்றா ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா காயணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்துடுது, திருப்பி மாற்றி போட்டுக்கலாம். அப்படி ரெண்டு பக்கம் வெந்துடுது. எடுத்துடலாம். அப்படி அப்படியே இன்னொன்று கொஞ்சமாக அப்படியே ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கிடணும். எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. 1 டம்ளர் அரிசி மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு இருக்குது. 10-12 அண்ணா இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு. கார்த்திகளுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.